बोले ना अरे ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இப்படி வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறதா நம்ம இதில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் சொல்கிற ஒரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணி நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணணும் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் இதுக்கு ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கும். உங்கள்கிட்ட வந்து ஆப்பில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா அப்படி இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா புக் மார்க் ஒரு ஷேர் ப்ளஸ் வச்சுட்டு நான் வந்து மேக் பண்ணிப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் தரல. இல்லை புக் மார்க் பசங்க மொத்தம் பாஸ்வேர்டு செட் பண்ணிப்பேன். இதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தா இந்த வீடியோவில் வந்து வாய்ஸில் சொல்கிற வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணி புக் மார்க் இதுக்கான பாஸ்வேர்டு டைப் பண்ணிட்டு புக் மார்க் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே அந்த புக் மார்க் பர்சனோட இன்டர்ஃபேஸ் வந்து அப்படி இருக்கும். கீழே பார்த்தா ஒரு ஆர்டர் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு இமேஜ் நெக்ஸ்ட் ஒரு ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இங்கே எதுவும் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 18:17 தான் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இங்கே வந்து கரெக்டாக லாஸ்ட் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து இமேஜ் ஆட் பண்ணி சொல்கிறதா கொஞ்சம் லென்த்தாக போகும் வீடியோன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து இமேஜில் வந்து ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிங்க. எப்படி இல்லை ஒரு தடவை சொல்கிறேன் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறதுன்னு. கரெக்டாக 18:17 வச்சுக்கோங்க. கரெக்டாக க்ரீன் கலர் ப்ளஸ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி இமேஜ் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் பண்ணிங்க. இதே ஸ்டெப்பில் நெக்ஸ்ட் பார்த்தா நீங்கள் வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்து கட் பண்ணி எடுத்துங்க. இந்த டபுள் புக் மார்க் இடத்துல ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணாதீங்க. கரெக்டாக டபுள் புக் நான் வந்து எஃபர்ட் மென்ஷன் பண்ணுறதுக்கோசரம் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக லாங்காக இருக்கும். அங்கே வரை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டோன்னே நம்ம வந்து எப்படி எஃபர்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எஃபர்ட் ஸ்கிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு எஃபர்ட்டில் இருக்கும். இப்போ அந்த லேர் செலக்ட் அந்த எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஒரு டபுள் புக்காக இருக்குல்ல, கரெக்டாக அந்த இமேஜுக்கு வந்து கரெக்டாக 9:09 ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக இமேஜுக்கு வந்து இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்ல நெக்ஸ்ட் ஒரு டபுள் புக் மார்க் வரும். கரெக்டாக பார்த்தா 13:13 கரெக்டாக அந்த இமேஜுக்கு வந்து ஆட் பண்ணிங்க எஃபர்ட்டை. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 17:11 எஃபர்ட்டை வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 21:10 கரெக்டாக ஒரு 4 எஃபர்ட் நினைக்கிறேன், 4 லேயர் நினைக்கிறேன் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட்டு ஷேக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் கரெக்டாக இந்த ஃபஸ்ட் செகண்ட் லேயர் பார்த்து ஒரு லேயர் இருக்கும், தேர்ட் ஒரு லேயர். இப்போ அதுக்கான எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண உடனே கரெக்டாக ஃபஸ்ட் ஒரு டபுள் புக் மார்க் பக்கத்தில் எஃபர்ட் வந்து ஆட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும் 10:13 கரெக்டாக அந்த இமேஜ் வந்து எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஒரு டபுள் புக் மார்க் பக்கத்தில் இமேஜ் எஃபர்ட் வந்து ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்து பார்த்தா 14:20 ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக அந்த இமேஜ் வந்து இப்போ நம்ம தேர்டாக காப்பி பண்ண எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். செகண்டாக காப்பி பண்ண எஃபர்ட் வந்து ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இங்கே ஒரு டபுள் புக் மார்க் அதில் எஃபர்ட் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கரெக்டாக டபுள் புக் மார்க் பார்த்து நீங்கள் எஃபர்ட் ஆட் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற இமேஜுக்கு வந்து நீங்கள் வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணணும். அவ்வளோ ரொம்ப சிம்பிள் தான். 22:08 நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஷேக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணி அதுக்கான எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு புக் மார்க் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட் பார்த்தா ஒரு 2 எஃபர்ட் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இங்கே வந்து 2 இமேஜ் எஃபர்ட்டு நெக்ஸ்ட் 15:14 வந்து டைம் லைன் மட்டும் சொல்கிறேன். கரெக்டாக நீங்கள் எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 19:24 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் எஃபர்ட் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் ஷேக் ஆட் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்குல்ல, கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கான எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு மேலே ஒரு 3cc லேயர் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி 3 லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட்டில் வச்சு லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்ல நீங்கள் பார்த்தோன்னா ஒரு எங்கே இமேஜுக்கு பார்த்து ஃபஸ்ட்டு எஃபர்ட் ஆட் பண்ணுவீங்க. ஒரு சில இமேஜுக்கு மட்டும் எஃபர்ட் வந்து ஆட் பண்ணாமல் இருக்கும். கரெக்டாக அந்த இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு இமேஜ் 18:24 உங்கள் இந்த இமேஜ் வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. இருங்க மேலே இமேஜை டிலீட் பண்ண காணோம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 12:10 ஒரு இமேஜுக்கு எஃபர்ட் ஆட் பண்ண காணோம். கரெக்டாக வந்து ஆட் பண்ணிங்க. இங்கே லாஸ்ட்டாக பார்த்தா இந்த சிங்கிள் எஃபர்ட் தான் லாஸ்ட்டாக எங்கே இமேஜுக்கு வந்து எஃபர்ட் ஆட் பண்ணும்போது அந்த இமேஜ் மட்டும் எஃபர்ட் வந்து ஆட் பண்ணால் மட்டும் போதும்.
நெக்ஸ்ட்டு 20:20. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட் மேலே செட்டிங் மேலே ஃபுல்லாக பார்த்தா எஃபோர்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. மேலே செட்டிங் மேலே ஏர் ஆஃப் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ண சொல்லி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.